இது எலெக்ஷன் என்சைக்ளோபீடியா. நாங்க கும்பிடுறோம் எல்லாரும் ஓட்டு போட வாங்க, உங்க தம்பிகளை போல தான் கேட்டுக்கிறோம் நாங்க. சென்னையில் பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயலை சந்தித்த டிடிவி தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுகவை இணைத்திருக்கிறார். கூட்டணிக்கு தலைமை என கூறும் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி இல்லாமலேயே டிடிவி தினகரன் பியூஷ் கோயல் இடையே கூட்டணி முடிவாகியிருக்கிறது. மாப்பிள்ளை நான் தான், சட்டையும் பேண்ட்டும் பாஜக கொடுத்தது என எடப்பாடியின் மைண்ட் வாய்ஸ் கேட்கிறது. 2025 டிசம்பர் 10ஆம் தேதி நடைபெற்ற அதிமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட இரண்டாவது தீர்மானம் நினைவுக்கு வருகிறது. வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலையொட்டி அமைக்கப்பட்டுள்ள கூட்டணிக்கு அதிமுக தலைமை தாங்குகிறது. கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகள் குறித்து முடிவெடுக்கும் முழு அதிகாரத்தை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இப்பொதுக்குழு ஏகமனதாக வழங்குகிறது என அந்த தீர்மானம் நிறைவேற்ற போது ஏகத்திற்கும் கைத்தட்டல்கள் கேட்டன. அந்த புரட்சித் தமிழரை அழைக்காமலேயே அமமுகவை கூட்டணியில் இணைத்திருக்கிறது பாஜக. அந்த தீர்மானம் இயற்றிய சரியாக 43வது நாளில் தான் பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயலை சந்தித்து கூட்டணியில் இணைந்திருக்கிறார் தினகரன். 43வது நாளில் அதிமுகவின் தீர்மானம் தீக்கிரையாகியிருக்கிறது. முன்னாள் அமைச்சர்கள் கே.பி. முனுசாமி, காமராஜ், மாவட்ட செயலாளர்கள் நா. பாலகங்கா, சொரத்தூர் ராஜேந்திரன், திருப்பூர் சிவசாமி, துரை செந்தில், கே.பி. கந்தன், பாண்டியன், ப. குமார், செல்வ மோகன்தாஸ், பாண்டியன், இளவரசன், சசிரேகா ஆகியோர்தான் அந்த தீர்மானத்தை முன்மொழிந்தவர்கள். அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரவும்.